அனைவருக்கும் வணக்கம். நான் கலாநிதி எஸ்.எம். ரஷ்மி ரூமி, சர்வதேச தலைவர், உலகத் தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சர்வதேச அமைப்பு இந்தியா. அதாவது வருகின்ற டிசம்பர் மாதத்தில் உலகத் தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் மாபெரும் தமிழ் கலாச்சார நிகழ்ச்சி மற்றும் சிங்கள கலாச்சார நிகழ்ச்சி, இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இசை பாடல்கள், அதாவது இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கலைஞர்கள் பங்கு கொண்டு பாட இருக்கின்றார்கள் சினிமா பாடல்களை. மற்றும் இலங்கையை சேர்ந்த பாடகர்கள் ஹட்டன், சலீம் போன்ற முன்னணி பாடகர்களும் இதில் கலந்து கொண்டு பாட இருக்கின்றார்கள். வருகின்ற டிசம்பர் மாதத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய இலங்கை அமைச்சர்கள், முக்கிய நபர்கள் பங்கு கொள்ள இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை உலகத் தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சர்வதேச அமைப்பு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நடத்துறாங்க இந்த இலங்கையில. இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் இலங்கையில கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 5-6 நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறேன். அதுல மிக பிரபலியமான நிகழ்ச்சி ஹட்டன்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். நானும் நம்மளுடைய செயலாளர் சலீம், இந்த ஹட்டன் சலீமும் இணைஞ்சு மாபெரும் 12 மணி நேரம் இசை நிகழ்ச்சி, உலக சாதனையை நோக்கி என்ற ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணணும். அந்த நிகழ்ச்சியில 60 பேரை, 60 கண்ணுக்கு தெரியாத பாடகர் பாடகிகளை நாங்க அதுல வெளிச்சத்துக்கு கொண்டு அது மிக பிரபலியமாயிடுச்சு, பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த நிகழ்ச்சி. அதுபோல இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அங்கீகாரம் வழங்க? அத பழைய நிகழ்ச்சியில பங்கு கொண்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் எல்லாம் கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 100 பேருக்கும் நம்மளுடைய ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா சார்பாக மாபெரும் சான்றிதழ் வழங்கணும், பதக்கம் வழங்கணும். அது இல்லாம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு வந்தவங்களுக்கு முதல் பரிசு 50,000, செகண்ட் பிரைஸ் 25,000, மூணாவது பிரைஸ் 20,000 வழங்கி அந்த நிகழ்ச்சி நடத்தினோம். அதுபோல இந்த முறை நிகழ்ச்சியில நீங்க என்ன மாதிரியான பரிசுகள் வழங்கிருக்கீங்களா, அங்கீகாரங்கள்? ஆமா, இந்த தடவை உலகத் தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக நடத்தும் ஃபங்க்ஷனுக்கு அதாவது இந்தியால இருந்து அரசு பள்ளி மாணவர்கள் வர்றாங்க, மாணவ மாணவிகள் வர்றாங்க. பாரம்பரிய தமிழ் கலாச்சார நடனத்தை அதுல பிரதிபலிக்கிறாங்க. அதாவது தார தப்பட்டெல்லாம் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, அழிந்து போகும் கலைகள், தமிழ் பாரம்பரிய கலைகள் இருக்குல்ல, அந்த அழிந்து போகும் கலைகளை மீள்குடி செய்யறது. அதை இந்தியாவுடைய அரசு பள்ளி, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நம்ம அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொள்றாங்க. கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்த போறோம். அது இல்லாம பாடகர் பாடகிகளும் வர்றாங்க. இந்தியால இருந்து முக்கியமான பாடகர் பாடகிகள்லாம் கலந்து கொள்றாங்க. அந்த நிகழ்ச்சி நடத்துறோம். அது இல்லாம இங்க சிங்களத்துல இருந்து சிங்கள ட்ரெடிஷ்னல் கலைஞர்களை கொண்டு சிங்கள ட்ரெடிஷ்னலையும் நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னலா நம்ம ஃபுல்லா வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றோம். அந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஷோ நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாரம்பரிய கலைகளையும் இலங்கையோட பாரம்பரியமான கலைகளையும் ஒன்றிணைச்சு இது ஒரு போட்டியை நடத்துது. ஆமா, இந்தியாவில தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளையும் இலங்கை நாட்டு சிங்கள பாரம்பரிய கலைகளையும் ரெண்டுமே இணைச்சு, ரெண்டுமே நம்ம மேடையில் நம்ம பண்ண போகிறோம். அந்த பாரம்பரிய கலைகளும் இந்த பாரம்பரிய கலைகளும் பண்ண போகிறோம். அது முடிந்த பிறகு அப்படியே நிகழ்ச்சி, அந்த ஷோ ஒன்று பண்றோம், ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்றோம். இதுக்கு முன்னாடி 16ஆம் தேதி, இது நாங்கள் நிகழ்ச்சி டிசம்பர் 17, 16ஆம் தேதி என்னுடைய தந்தையார் மறைந்த இஸ்லாமிய பாடகர் சங்கநாத செம்மல் காயில் ஷேக் முகமது அவர்களின் மகா காவியம் வெளியீடு, புத்தகம் வெளியீட்டுலாம் பண்றோம். அதுல முக்கிய நபர்கள் கலந்து கொள்றாங்க. டிசம்பர் 16ஆம் தேதி. அந்த புக்கு மூதூர்ல இருந்து எழுத்தாளர் அனஸ், முக்கியமான நபர் எழுத்தாளர் அனஸ் எழுதுறாங்க. அதுக்கு துணையா எழுதுறவங்க கிண்ணியாவை சேர்ந்த முகைமீனா என்ற ஒரு பெண்மணி. இது போல நீங்க தொடர்ந்து வேற என்ன நிகழ்ச்சிகள் நடத்துறது? அதாவது இப்போ உலகத்தமிழ் சார்பாக எப்படின்ட்டா, பாரம்பரிய கலைகளை நம்ம ஊக்குவிக்கிற விதமாக தான் உலகம் முழுவதும் சென்று பண்றோம். 60 நாடுகளுக்கு மேல சென்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய கலைகள் அழிந்து விடக்கூடாது, அதுக்காக வேண்டிய ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான்
உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம். இந்த அமைப்பின் தலைமையகம் வந்து அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில இருக்குது. அது இல்லாம இந்தியால வந்து பதிவு அலுவலகம் இந்தியால இருக்குது. அது இல்லாம ஒரு 50-55 நாடுகள்ல வந்து அலுவலகமும் இருக்குது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பண்ணிட்டு வர்றோம். அதாவது சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஒண்ணு வச்சிருக்கிறோம். அது வந்து எப்படின்னு சொன்னா, அதாவது அனைத்து சாதனையாளர்களையும் ஒன்று கூடி அவங்கள வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு அமைப்பு. அது வேற, இது வேற. இது தொடர்புல நீங்க இந்த அளவு சேவை செய்யறவங்களுக்கு என்ன மாதிரியான விருதுகளும் பட்டங்களும் கிடைக்கப்பெற்றது? அதாவது இப்ப கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நம்ம அப்படியே பாக்குறோம். கலைத்துறையில இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொன்னா அவங்க வெளிச்சத்துக்கு வராங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம அமைப்பு சார்பா உரிய அங்கீகாரம் வழங்குறோம். அதாவது பெஸ்ட் வந்து ஒரு ஒரு துறையை சேர்ந்த அந்தந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அவார்டு பதக்கங்கள் வழங்கி அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம். அவங்களுக்கு ஒரு மேடையை கொடுக்குறோம். ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு, ஒண்ணு தெரியாத ஆட்களுக்கு வந்து மேடையே பார்க்காத ஆட்களுக்கு இந்த கொஞ்சம் நம்ம கொடுக்குறோம். இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றோம். தொடர்ந்து இலங்கையோட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, அடுத்த நிகழ்ச்சிகள் எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்லாட்டி வேற எதுவும் சர்வதேச நாடுகள்ல கூட சர்வதேச நாடுகள்ல வந்து இப்போ நம்ம கனடால ஒண்ணு பண்ண போறோம். அது வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது பிப்ரவரி மார்ச்ல வந்து நம்ம ஆஸ்திரேலியா பண்ணதுக்கு இருக்கிறோம். நம்ம வந்து கனடால பண்ணதுக்கு இருக்கோம், அமெரிக்கால பண்ணதுக்கு இருக்கிறோம். இந்த 3 நாட்டுல வந்து இப்போ வந்து ஃபியூச்சர் பிளான் இருக்குது. அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ இலங்கை நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் அங்க உள்ள நிகழ்ச்சிகள். அதாவது பாரம்பரிய கலைகளை பாரம்பரிய கலைகளை நம்ம இப்ப கனடால பண்ண சொன்னா கனடாவுடைய நம்ம தமிழ் கலாச்சாரங்களை எடுத்துட்டு கொண்டு போய் அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, அங்க பாரம்பரிய நம்மளுடைய நடனங்களை உள்ள கொண்டு வர்றது, அங்க தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் ஆர்வலர்களுக்கு நம்ம விருது வழங்கி கௌரவிக்கிறது.